வில்லனை வச்சே நமக்கு திறக்கிறார். எவனை நம்ம பெருசா நினைக்கணுமோ அவன் தான் நம்ம ஆசீர்வாதத்தை திறக்கிற ஊற்று. என் எதிராளி எனக்கான ரூட் போடுறான், நான் ஃப்ரூட் ஆகிறேன். ஆமே, நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், நான் உயர்த்தப்படுகிறேன். ஏன்னா அவன் எனக்காக வேலை செய்யறான். அதனால உனக்காக எனக்காக ரொம்ப பேர் வேலை செய்யறாங்க. கவலைப்படாதீங்க, நீங்கெல்லாம் வேலை செய்யவே தேவையில்லை. நீங்க சும்மா அமர்ந்து இருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளை பிரிண்ட் பண்ண வேணான்னு செத்துட்டானா. அழகான ஒரு விஷயம் பாருங்க, எந்த இடத்துல அவன் பைபிளை பிரிண்ட் பண்ணுவானா சொன்னானோ அந்த வீட்டை பைபிள் சொசைட்டி வாங்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் பைபிள் பிரிண்ட். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, சில சத்துருக்களை ஜெயித்து நம்ம மேல வருகிற நாட்களை கர்த்தர் முன்பாக வைக்கிறார். எவ்வளவு நாள் அவன் நம்மை ஆளுகை செய்ய முடியும்? எங்களை வில்லும் வளையம் அடிக்கு என் கைகளை யுத்தத்துக்கு நீ படக்கு வைக்கிறீர். எவன் சொன்னானோ அவங்கிட்ட இருந்தே ஜெயம். மோசஸ்க்கு யார் ஸ்பான்சரு? யார் சொல்லு? பார்வோன் தான் ஸ்பான்சர். எந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை நொறுக்கினானோ அந்த பார்வோன் வீட்டிலே ஒரு ரத்தத்தை வச்சு வளர்க்க வச்சாரு. ஆமா, யூதன் ஒருத்தங்க பிறந்து எபிரேயன் ஒருத்தங்க வளர்ந்து அங்க சகல சாஸ்திரம் கட்டு தேறின மாறி ராம்சேத் பித்தோம் என்ற பெரிய பெரிய நகரங்களை கட்டுற ஒரு பெரிய இன்ஜினியருங்க மோசஸ். அடுத்த தலை இவருதான். வாதை மாறுவதற்கு எனக்கு ஊழியர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார்.